கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வெள்ளைப்போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்க, இது அப்போஸ்தலராகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறதான சாட்சி. தான் எடுத்த ஒரு தீர்மானத்தை அவர் இங்கே தெரியப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன சொல்கிறாரா, ஒவ்வொரு பட்டணங்களுக்கு அவர் போகும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்கிறாராம், பவுல் இந்த பட்டணத்தில் உனக்கு நிறைய கட்டுகள்ப்பா, இங்கே நிறைய உபத்திரவங்கள்ப்பா அப்படின்னு சொல்கிறாராம். இது சொல்லும் போதே பவுல் என்ன பண்ணியிருக்கலாங்க, அந்த பட்டணத்துக்கு போகாமல் அதற்கு விலகி ஓடி இருக்க முடியும். அதற்கு பவுலுக்கு ரைட்ஸ் இருந்தது. ஆனால் அதை செய்தாரான்னு கேட்டால் இல்லை. ஏன் செய்யலையா, அந்த கட்டுகளும் உபத்திரமும் வைக்கப்பட்டிருக்குன்னு ஆவியானவர் தனக்கு சொன்னாலும் ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக தன் பிராணனையும் அருமையாக எண்ணாமல் ஓடினவர் தான் அப்போஸ்தலராகிய பவுல். பாருங்க, அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் மனதில் இருந்ததே தவிர இந்த கட்டுகளும் உபத்திரமும் தன்னை சேதப்படுத்தும் என்பதை குறித்து அவர் அங்கே யோசிக்கவே இல்லை. அவர் அது நிமித்தம் தன் ஜீவனை காக்க வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யலை. பாருங்க, இப்படி அப்போஸ்தலராகிய பவுல் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்தபோது அவருடைய சாட்சி முடிவில் நம்ம என்னன்னு வாசிக்கிறோம் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் என்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது எந்த நோக்கத்திற்காக பவுல் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டாரோ, பூமியில் அவர் பிறந்தாரோ, அந்த நோக்கம் பவுலுடைய வாழ்க்கையில் நிறைவேறி தன் ஓட்டத்தை முடித்தவராக அவர் கடந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை குறித்தும் என்னங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்திற்காக பிதாவாகிய தேவன் நம்ம இந்த பூமியில் அனுப்பினாரோ, நம்மை பிறக்க பண்ணினாரோ, அந்த நோக்கம் நிறைவேறாமல் நம்ம பாதியில், அதாவது அந்த நோக்கத்தின் அந்த ஓட்டத்தை சரியாய் முடிக்காமல் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மரணமோ இல்லை கர்த்தருடைய வருகையோ வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னா பரலோகத்தில் மேன்மையான இடம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. பாருங்கள், பவுலுக்கு இவ்வளோ உபத்திரவம் கட்டி இருக்குன்னு சொல்லியும் அவர் தைரியமாக ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஊழியம் செய்வதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பவுலை பலப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், நீங்கள் அனனியா என்கிற ஒரு நபர் வந்து இந்த பவுலை பார்வை அடையும்படி அந்த பவுலுக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பவுல் பெறுவதற்காகவும் அங்கே அவர் கைகளை வைத்து உதவினார் என்று சொல்லி நீங்கள் அப்போஸ்தலர் 9:17 வாசிக்க முடியும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை பவுல் பெற்றுக்கொண்டது நிமித்தம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் பவுலுக்கு இருந்துகிட்டே இருந்தது நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் கட்டுகளும் உபத்திரவமும் இருந்தாலும் அதை தாண்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தீர்மானம் பண்ணி ஓட அவரால் முடிந்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் ஊழியத்தை நிமித்தம் சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசைப்படும் போது, பிரயாசப்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரதான் நமக்கு செய்கிறது. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்ததும், ஐயோ இந்த ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரா, நான் இந்த ஊழியத்தை செய்யத்தான் வேணுமா என்ற மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் பவுலுக்கு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ மீசியாவுக்கு போக வேண்டாம், நீ பித்தினியாவுக்கு போக வேண்டாம், நீ ஆசியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ எங்கே தான் போட்டோன்னு அவங்க இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மக்கதோனியாவுக்கு போகணும் அப்படின்னு. சரி, ஆண்டவர் சொல்லி தான் மக்கதோனியாவுக்கு வந்தார் அப்படின்னா மக்கதோனியாவில் பவுலுக்கு திறந்த வாசல் உண்டாயிருக்கணும். கரெக்டுங்களா? அங்கே எந்த பிரச்சனையும் இருந்திருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் பாருங்கள், மக்கதோனியாவில் தான் பவுல் சிறை பிடிக்கப்பட்டு பவுலும் சீலாவும் சரியான அடி அவங்க வாங்கி தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்டவர்களாக அவர்கள் வந்து கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா பவுலும் சீலாவும் யோசித்திருக்கலாமே, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தானே வந்திருக்கிறோம், ஏன் இவ்வளோ ஏன் இவ்வளோ அடி, ஏன் இவ்வளோ பாடு, ஏன் இவ்வளோ உபத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் நிமித்தம் நான் எவ்வளோ உபத்திரவப்பட்டாலும் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு பலன் உண்டு, நானும் சுவிசேஷத்திற்காக ஓட வேண்டிய ஓட்டத்தை சரியாய் ஓடுவேன் என்று பவுல் தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்போது
நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த கூட இருக்கிற பிலீவர் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மூப்பர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி யாரையோ ஒருத்தரை கை காமிச்சு ஆண்டவருக்காக நீங்கள் ஆசையாக செஞ்சுட்டு இருக்கிற ஊழியத்தை பாதியில் நிறுத்த போகிறீங்களா? இல்லை நீங்கள் சுவிசேஷன் சொல்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நல்லா ஓடி இருப்பீங்க, இப்போ எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அதை நிறுத்த போகிறீங்களா? இல்லை நீங்கள் தேசத்திற்காகவும் சில காரியங்களுக்காகவும் நல்லா ஜபிக்கிற ஒரு ஜப வீரராக இருப்பீங்க, யாருக்காகனா ஜபிச்சா என் குடும்பத்திலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபத்தை நிறுத்த போகிறீங்களா? பாருங்கள், பவுல் எவ்வளோ கட்டுகள் எவ்வளோ உபத்திரவம் இருந்தாலும் தனக்கு தேவன் கொடுத்த தான் இயேசுவினத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதுல தீர்மானமாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவினார். அதே போல் நீங்களும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ பாடு வசனத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் உங்களுக்கு வரட்டுமே, ஆனாலும் கூட நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இருப்பார். உங்களையும் என்னையும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற அவர் நம்மை பலப்படுத்துவார். எனவே நீங்கள் எதையாவது விட்டுடலாம், இனிமேல் இதெல்லாம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செய்யாதீங்க. உங்களை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஜபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா எங்ககிட்ட நீங்கள் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் செம்மையாய் செய்து முடித்து பவுலை போல ஒரு நல்ல சாட்சியை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.